ஏதாவது ஒரு விவசாயி வந்து இத பத்தி எங்களுக்கு தெரியல. ஏதாவது எங்களுக்கு இத பத்தி சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கண்டிப்பா நாங்க வந்து அவங்களுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாங்க குடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நமக்கு லைஃப் லாங் இது கொஞ்சம் மெயின் தண்ணி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். என்னன்னா நாங்க வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் பீளமேடு வில்லேஜ். இங்க வந்து நாங்க இப்ப புதுசா வந்து டிராகன் ஃப்ரூட் வந்து பயிர் பண்ணியிருக்கிறோம். இது எப்படின்னா, இத பத்தி வந்து நாங்க முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி பண்ணோம்னா, ஒரு 3 மாசம் வந்து நாங்க இத பத்தி ஆராய்ச்சி பண்ணோம். நம்ப கிளைமேட்டுக்கு வருமா? இல்ல இதால ஏதாவது டிராபேக் ஏதாவது வருமான்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அப்புறம் தான் என்ன பண்ணோம், ஆந்திராவுல வந்து டெக்கன் எக்ஸாஸ்டிக் சொல்லி ஒரு இருக்கிறாங்க. டாக்டர் சீனிவாச ராவ். அவரை வந்து கன்சல்ட் பண்ணோம். அவரை கன்சல்ட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஒரு சில ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஐடியா வச்சு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம ஊரில் இருக்கிற தோட்டக்கலைத்துறையை வந்து நாங்கள் வந்து அணுகுனோம். அணுகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் ஒரு சில ஆலோசனைலாம் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது வந்து இந்த பயிர் வந்து இப்போ நம்ம ஏரியாவில் வந்து இப்போ நீங்கள் தான் புதுசாக பண்ண போகிறீங்க, வாங்க நான் உங்களுக்கு அவங்களும் கொஞ்சம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த பயிரை வந்து 2023 பிப்ரவரி மாதம் வந்து பயிர் செஞ்சோம். பயிர் செஞ்ச உடனே அப்புறம் தோட்டக்கலைத்துறை சார்பாகவும் அவங்களும் வந்தாங்க. வந்து அவங்களும் எங்களுக்கு வந்து உதவியாக இருந்தாங்க. இந்த பயிரை பற்றி எங்களுக்கு தெரியாதது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கொடுத்தாங்க. கொடுத்து அப்புறம் வந்து இதுக்கு வந்து மானியமும் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, இதை பற்றி பயப்பட வேணாம், நாங்கள் கூட இருக்கிறோன்னு சொல்லி அவங்க சொன்ன தைரியத்தில் தான் நாங்கள் இப்போ இந்த பயிரை வச்சுருக்கிறோம். சரி, நாங்கள் இப்போ போட்டிருக்கிறது வந்து 1 ஏக்கர் 25 சென்ட் போட்டிருக்கிறோம். இப்போ இதில் வந்து எங்களுக்கு வந்து 50 ஹெக்டருக்கு வந்து மானியமும் கொடுத்துருக்குறாங்க அவங்க. இது வந்து எல்லா விவசாயியும் வந்து இந்த பயிரை வந்து பண்ணலாம். ஏன்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது வந்து இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம தொல்லைகள் அதிகமாக இருக்குலாம் பார்க்க தேவையில்லை மற்ற பயிரை விட. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் 2வது வருஷம் ஆயிடுச்சு. 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் ஒரு 700 கிலோ பக்கம் எடுத்துருக்குறோம். 1 கிலோ 175 ரூபான்னு சொல்லி இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த டிராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து தேவையான மூலப்பொருளே பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தூண். இந்த தூண் அப்புறம் அதுக்கு உண்டான வட்டம், இது 2மே வந்து நாங்கள் என்னன்னா நாங்களே உற்பத்தி பண்ணுறோம். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விவசாயி வந்து இதை பற்றி எங்களுக்கு தெரியல, ஏதாவது எங்களுக்கு இதை பற்றி சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து அவங்களுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் கொடுப்போம். இப்போ இந்த தூண் இருக்கு இல்லைங்களா, இந்த தூணாக இருக்கட்டும், இந்த ரிங் மேலே போகிற ரிங்காக இருக்கட்டும், இதுவே நாங்களே உற்பத்தி பண்ணுறோம். இதுவும் உங்களுக்கு வந்து நாங்களே கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த நாற்று இருக்கு இல்லைங்களா, இந்த நாற்று கூட நாங்களே ரெடி பண்ணுறோம். இதுவும் உங்களுக்கு இப்போ ஒரு விவசாயி வந்து நான் புதுசாக வைக்க போகிறேன், எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியல, ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இதோட செட்டப் எல்லாமே நாங்கள் வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். சொட்டு நீர் பைப்லேருந்து அப்புறம் இந்த தூண், மேலே போகிற ரிங்கு, இது எல்லாமே அவங்களுக்கு நாங்களே கொடுக்குறோம் சார். அவர் எங்கேயுமே போய் எதுவும் கஷ்டப்பட வேணாம். ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து புதுசாக நாங்கள் கொண்டு வரும்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா மற்ற விவசாயிகளும் வந்து இதால் பயனடையணும். அதுக்கோசரம் நாங்கள் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பயிர். நம்ம வந்து தைரியமாக பண்ணலாம். பயப்பட தேவையில்லை இந்த பயிரை பற்றி. மற்ற பயிருன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். இப்போ பயிர் நமக்கு இன்னைக்கு டிசீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஈவினிங்கே அதை பாதிக்கும். பட் ஆனால் இந்த பயிரில் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப செலவெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகம். அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நமக்கு லைஃப் லாங் இது கொஞ்சம் ஒரு ஈல்டு கொடுக்கும். பயப்படாமல் பண்ணலாம். நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. நரிப்பயிறு போட்டேன், பட் ஆனால் நல்லா இருக்குது. நரிப்பயிர் போட்டதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. வீடு கொஞ்சம் எனக்கு கண்ட்ரோலும் ஆகுது. இதில் கொஞ்சம் செடியை சுற்றி வீடு கண்ட்ரோல் எல்லாமே ஆகுது. மற்றபடி எதுவுமே இல்லை. யார் வேணாலும் தைரியமாக பண்ணலாம். பட் என்னன்னா, இது மெயின் என்னென்னா, தண்ணி நிற்கக்கூடாது இந்த பயிருக்கு. ட்ரை லேண்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி நிற்காமல் ட்ரை லேண்டு, தண்ணி பிரச்சனை மெயின் தண்ணி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். என்னென்னா 4 நாள் 5 நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கூட தண்ணி விடலாம். அதை பற்றி பயமே இல்லை.